ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளும் தமிழ் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண டைம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ நம்ம 98 of 90 டார்கெட் பண்றோம் அப்படின்னா முதல்ல என்னென்னலாம் படிக்கணும்? ஸோ ஸ்டடி பிளான் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே என்னெல்லாம் பண்ணா சூப்பரான மார்க் வாங்க முடியும் பாப்போமா? ஸோ நான் மிருதுலா ஃப்ரம் ஹண்ட்ரட் லேர்னிங். முதல்ல இந்த 90 out of 90 வாங்குறதுக்கு 1 மார்க்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படித்தானே? ஸோ அதே மாதிரி நம்ம சிறுவினா படிக்கணும், குருவினா படிக்கணும், அதை தாண்டி வந்து நெடுவினா வர நிறைய இருக்கு. அண்ட் அதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னென்னு கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்டடி பிளான் முக்கியம் இல்லையா? ஸோ ஸ்டடி பிளான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். ஸோ வில் கெட் சூப்பர் மார்க்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே. ஸோ இது நான் என்னையில இருந்து சொல்றேன் அப்படின்னா நம்ம நாளையில இருந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ அது வந்துட்டு March 2nd இருந்து. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன டார்கெட் தான், வெறும் நெடுவினாவை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மினி மெட்டீரியல், ஏன்னா நெடுவினாவும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிருப்போம். நோ, அது நமக்கு வேண்டாம். ஸோ மினி மெட்டீரியலோட பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க அதை பார்த்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மினி மெட்டீரியல், இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஆன்சருக்கு எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை படிச்சாலே போதும். அதே மாதிரி தான் சிறுவினா இருக்கட்டும், அதே மாதிரி தான் வந்து குருவினாவும் ஆகட்டும். அப்ப இன்னைக்கு டார்கெட் நமக்கு என்னன்னா நெடுவினா. சோ நம்ம மேக்ஸிமம் அதுல இருக்கக்கூடிய துணைப்பாடமா இருக்கட்டும், செய்யுளா இருக்கட்டும், ஒரே நெடுவினாவை முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி வைக்கலாம். சோ நாளில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 மார்க் ஃபோக்கஸ் பண்ணலாம், இலக்கணம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் ஆனா சிறுவினா, குருவினா, நெடுவினாவை படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். அது போக நம்ம இந்த மொழி பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லாஸ்ட் டேல பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷ். தமிழ் எக்ஸாம்க்கு இது போதுமானதா இருக்கும். மெட்டீரியல் நான் கொடுத்த மெட்டீரியல் நீங்க பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ அந்த மெட்டீரியல் இன்னுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே மெசேஜ் பண்ணுங்க 9005504499. ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் மட்டும் எடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்கிறதுக்கு. ஓகே? ஸோ பிளான் கிளியர். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்கு இங்க இருக்கு. இது நீங்க அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸை நம்ம எந்தெந்த இயர்ல வந்து எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஆன்சர் கீ எப்படி இருக்க போகுது, ஸோ அதுக்காக வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர், நான் ஒரு 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீஸ் எப்படி அப்படிங்கறத அழகா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். வேற எந்த வித டிஸ்ட்ராக்ஷனுமே வேண்டாம். உங்களுக்கான லைவ் கிளாஸஸும் கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான், நான் கொடுத்த பிடிஎஃப் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா, ஸோ இதை நான் சொல்லியும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ கவலையை விட்டுட்டு இப்போ எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெடுவினாவை படிக்கிறது தான். ஸோ உங்க விருப்பம், அது செய்யுளா இருந்தாலும் சரி, உரைநடையா இருந்தாலும் சரி, இல்லை துணைப்பாடமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று மட்டும் இன்னைக்கு டார்கெட் பண்ணி முடிச்சிடலாம். பேலன்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி Day 2 அன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ணவே போறோம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ இதை தாண்டி அடுத்தடுத்து வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. டாப் சிறுவினா, குருவினா, நெடுவினா ஷார்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்களா அப்படின்னு எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட்.